வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது வேதம்? வேதம் என்ன சொல்லுது? பிறந்தது சரியா? பிறந்தது நான் பிறந்தது சரியா? என்னைக்கா சிந்திச்சிருக்கோமா? இன்னைக்கு பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடுறோம். அந்த பிள்ளை பிறந்தது சரியா? கேள்விக்குறி. கேள்விக்குறி. அந்த பிள்ளைக்கு மட்டுமல்ல, 90 வயசு ஆனாலும் சரி, 100 வயசு ஆனாலும் சரி, அவனுடைய தலையில எழுதக்கூடிய காரியம் நான் பிறந்தது சரியா? வேதத்திலே நிறைய காரியங்களை செய்தார். ஆனா எல்லாமே பிறப்புல என்ன இருக்குது? கோளாறு நிறைய இருக்குது. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் இன்னைக்கு பிறக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா இறக்கிறதுக்கு மிக சந்தோஷம். ஏன்னா நான் பிறந்தது சரியா இருந்தா என்னுடைய இறப்பு பெரிய சந்தோஷம். ஆனா நான் பிறந்தது சரியில்லைங்கிறவங்க தான் இறக்குறப்ப அழுகுறோம். இறக்குறப்ப ஏசு இறந்தப்ப யாராச்சும் அழுதாங்களா? அழுதாங்களா? அழுதுருப்பாங்க. ஏன்னா இயேசுக்கு அலுவலகத்துக்குரிய உறவு அங்க இல்ல. அழுவக்கூடியவர் மீதா ஒருவர் தான் அழுவணும். என் நேசகுமாரன் என்று சொன்ன வார்த்தைக்கு மரியாள் சொல்ல, அங்க இருந்த சீசர்கள் சொல்ல, ஆனா என் நேசகுமாரன் என்று சொன்ன பிதாவானவர் சொல்றாரு, என் மகன் பிறந்தது சரி. அப்ப நான் பிறந்தது சரியா? நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், கிறிஸ்துவ தழுவி இருக்கிறேன், கிறிஸ்துவ பற்றி கொண்டு இருக்கிறேன், கிறிஸ்துதான் எனக்கு உயிர், கிறிஸ்துதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் அநேக பேருடைய வாழ்க்கையிலே நான் பிறந்தது சரியா? பிறந்தது சரியா? அப்ப பிறந்ததே நம்ம என்ன இல்ல சரியில்லை. ஆனா சரியில்லாத உடம்புல நோய் வரும் பொழுது எதுக்கு பார்க்கிறோம்? நான் யாருக்கு போன வரமுறை பிரதர் சொன்னார், நாம் என்ன தப்பு செஞ்சோம் அதை சொல்லி இருக்கோமா? அப்ப நம்ம தப்பு செய்யறோம், அதை நம்ம என்ன சொல்றதுல தெரிஞ்சிட்டாங்க போமா. ஆனா இன்னைக்கு சொல்றார் தேவன், நான் பிறந்தது சரியா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6-9 எது படிக்கிறது? 9:6 படிப்போம். போதும். நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒரு பாலகன் பிறந்திருக்காரு. இப்ப இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன இருக்குது? எழுதப்பட்டு இருக்குது. ஆனா நான் பிறக்க போறது எழுதப்பட்டிருக்கா? எழுதப்பட்டிருக்கா? நம்மளுடைய பிரதர் ஆசை தம்பி உங்களுக்கு தெரியும். அவர் மகளுக்கு அடுத்த மாதம் கல்யாணம். அதுல மேல ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் கொடுக்கிறது தான். இறைவன் சேர்த்ததை மனிதன், இறைவன் சேர்த்துட்டா மனுஷன் அங்க போகவே முடியாது. இறைவன் சேர்த்துட்டா ஒரு
மனுஷன் வந்து தாலி கட்டி மந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. விருந்து போட்டு சோறு போட்டு அது தாலி கட்ட வேண்டிய அவசியமா? இறைவன் சேர்த்தா செய்வாராம். எல்லாம் ஆமனா எல்லா ஊழியக்காரன் சொல்லுவான். ஏதன் தோட்டத்துல ஆதாம ஏவாளை சேர்த்தாரு. அது யாரு பிரிச்சது? அவரு சேர்த்து வச்ச ஒரு பொருளே பிரிச்சு இருக்கிறப்ப நம்மலாம் பிரியவோமா? பிரிய மாட்டான். பிரிவோம். இதுக்கு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரதர் முன்னாடி சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை தாங்க கருமாதியில இருந்து கழுத வரைக்கும் வைக்கிறாங்க. எப்ப வைக்கிறாங்க? ஏன்? வசூலுக்கு ஒரு காரியம், அவங்க வர்றதுக்கு ஒரு காரியம், பலவித சிந்தனைக்கு தகுந்தாப்புல பார்த்துக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஓய்வு நாளை அனுசரிக்காதவன் அவன் பாவத்தில் விழுந்தவனாக இருக்க. அவன் பிறப்பதை விட பிறவாமல் இருப்பது நலம். பிறப்பதை விட. அப்ப நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அப்ப நான் என்ன செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன்? வேதம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏதன் தோட்டத்திலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. அவனுக்கு ஒரு துணைய யாரு பார்க்கிறா? ஆதாமுக்கு எத்தனை வயசுன்னு தெரியாது. வயசு தெரியுமா? ஆனா நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசானவன, ஒரு 30 வயசானவன ஒரு திருமணத்தை பற்றி வச்சிருக்கோம். எப்படி நினைப்போம்? வயசுக்கு மரியாதை கொடுக்கிறோமா, இல்ல இறைவனோட சேர்றதுக்கு மரியாதை கொடுக்கிறோமா? அது பொம்பளை பிள்ளை பெற்றுட்டோம்னா எப்ப வீட்டை விட்டு அனுப்பதான் பார்ப்போம். ஏன்னா அது கெட்டு போயிருமே, அது கெட்டு போனா என்ன செய்யும்? அந்த ஏதன் தோட்டத்திலே அந்த சர்ப்பங்கள் யாரோட பேசிச்சு? ஏவாளோட பேசி. அப்ப தேவன் அதை செவி கொடுத்திருப்பாரா? செவி கொடுத்திருக்க மாட்டாரா? செவி கொடுத்திருப்பாரு. செவி கொடுத்திருக்க மாட்டார். சொல்றாரு அந்த இடத்துல முடிகிற தருவாயிலே, படிக்க வேணாம், முடிகிற தருவாயில, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்ப முன் விஷயத்தை தெரிஞ்சனாலதான் ஆதாமை நோக்கி கூப்பிடுறார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய தப்பு ரைட்டு நம்ம பார்க்கிறோமா? பார்க்க முடியுதா? என் பிள்ளை யோக்கியம், என் பிள்ளை தப்பு செய்யல, சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? ஆனா தேவன் ஆதாமை உண்டாக்கின பொழுது அவர் துணையை தேடி கொள்ள. ஏன்னா வேதம் நல்லா தெளிவா சொல்லு, அவன் என்னை போல இருக்குன்னு நினைச்சார். அப்ப எல்லாம் நம்மளுமே ஆளக்கூடிய இறைவனுக்கு துணை கிடையாதுங்க. என்ன இல்ல? துணை கிடையாது. அதனால்தான் மனுஷன் துணையா இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு துணையை பூமியில கொடுப்போம். மனிதன் வேற, இறைவன் வேற. மனிதன் வேற. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு வேதத்தை நிறைய கத்துக்கிட்டாலே நம்ம மதத்தை விட மற்ற மதம்லாம் பாத்தீங்கன்னா சாமிங்கிறோம். என்ன சொல்றோம்? நம்ம பங்கு தந்தை எல்லாம் எப்படி சொல்லுவோம்? அவர் பேர் சொல்றோமா? சாமி சொல்லுவோமா?
சாமி ஆயிட்டாரா? அப்ப அந்த கேட்டகரிக்கு அப்ப நாம் எதை நினைத்து பிறந்திருக்கிறோம்? அப்ப அந்த பிரதர் சாமியாரோ யார் பேரோ பிறந்ததுக்கு நான் இன்னைக்கு நான் நிறைய தடவை சொல்றேன், இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கொஞ்சம் கூட கிடையாது. இருந்தாலும் ஏன் நிறுத்தி வச்சிருக்காருன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியல. ஆனா ஓடணுங்கிறத ஓட்டி கொண்டே இருக்கிறேன். விதைங்கிறது ஒரு விதை தாங்க. அந்த விதையை விதைச்சோம்னா அதுல 100 விதை வரும். எத்தனை வரும்? வருமா? அப்ப தேவன் பார்த்தாரு, ஒரு விதையை விதைச்சோம், அதுக்கு ஒரு துணையை கொடுத்தோம். ஆனா துணைனால என்னாச்சு? பிரச்சனை யாருக்கு? யாருக்கு? ஆதாமுக்கா இல்ல தேவனுக்கா? தேவனுக்கு. அப்ப தேவனுக்கு பிறந்தப்ப அப்பதான் சொல்றார், பிறந்த கூட சரித்திர சொன்னார், மனிதன் பிறவாமல் இருப்பது நலம் என்று சொன்னார். ஒரு உண்டாக்குறவர் சொல்றாருன்னா நம்மள எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு நல்லவங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இப்போ சொல்லி இருக்கும். என்ன இருக்கு? மனுஷனை உண்டாக்குனதுக்கு வெசனப்பட்டேங்கிறாரு, மனசாப்பட்டேங்கிறாரு. அந்த மனுஷன்ல நான் ஒருத்தனா இருப்பேனா? இன்னைக்கு நான் பிறந்தது அந்த நோவா காலத்துல முடிஞ்சு போச்சுங்க. அந்த நோவா காலத்துல இருந்தல நான் இன்னைக்கு இருப்பேனா இருக்க மாட்டேனா? நோவா காலத்துல ஏன் அதை தேவன் சொன்னார்? தேவன் ஏன் சொன்னார்? நோவா காலத்துல என்ன தேவன் சொன்னாரு? அன்னைக்கு 10 கட்டளை எல்லாம் 10 கட்டளை இல்ல. ஆனா தேவன் சொல்றாரு, நான் மனுஷனை உண்டாக்குனது எனக்கு விசனமா இருக்குது. அப்ப அவன் என்ன தப்பு செஞ்சிருப்பான்? என்ன தப்பு செஞ்சிருப்பான்? எல்லாம் ஏன்னா அதெல்லாம் போட்டுதான் நம்ம படிச்சிடலாம். போட்டிருந்தா படிச்சிடலாம். 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து 6 வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் படிங்க. மனுஷன் பூமியின் மேல் பெருக என்ன செஞ்சிட்டானா? முதல் தப்பு என்ன செஞ்சான்? பெருக செஞ்சான். ஆனா பெருகிறதுல இறைவனை நோக்கிறதுக்கு சொன்னார், வீட்டுக்கு ஒரு பிள்ளைய என்ன செய்யணும்? கொடுப்போமா? கொடுப்போமா? நான் கொடுத்தது வீணா போச்சு. நிறைய சொல்லுவேன், நான் கொடுத்தேன், ஆனா அது வீணா போச்சு. இனிமேல் சரி செய்ய முடியாது. ஒருவேளை என் மகள் ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றி வைக்கணும். அப்ப நம்மளுடைய செய்யக்கூடிய காரியம் படிங்க சீக்கிரம். மனுஷர்கள் பெருகிற பொழுது பிறந்த போது தேவகுமாரர் என்ன சொல்றாங்க? கலப்படங்க கல்யாணத்துல. கலப்பட கல்யாணம் கடவுளுக்கு அன்னைக்கே பிடிக்கல. இந்து பிள்ளைய கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணிக்கிறான், கிறிஸ்தவ பிள்ளைய முஸ்லிம் கல்யாணம் பண்ணிக்கிறான், முஸ்லிம் பிள்ளைய கல்யாணம் என்ன செஞ்சது? தேவனுக்கு பிடிக்கலைங்கிறதான். நல்லா ஏன் நான் எடுத்திருக்கேன்னா, ஆதாமை உண்டாக்கி அவன் அயர்ந்த நித்திரை வைத்து அவன் விழா எலும்பிலிருந்து மனுஷியை உண்டாக்கணும். அப்ப ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா அந்த ஜாதியிலே இருக்கணும். ஒரு கல்யாணம் எப்படி இருக்கணும்? அந்த ஜாதியிலே இருக்கு. ஆதாம் என்ன ஜாதியோ அதே ஜாதியில ஏவாள் இருந்தாள். ஏவாள் என்ன ஜாதியோ அதே ஆதாம் இருந்தாள்.
அப்படி ஜாதி ஒன்னா இருந்து அந்த குடும்பம் எப்படி போச்சு? சீப்பட்டு போச்சு. இன்னைக்கு ஏன் குடும்பம் எப்படி இருக்கும்? எதுக்கு பிறந்த? எதுக்கு பிறந்த? பிறந்ததுக்கு. அப்ப பிறந்ததுக்கு என்ன அர்த்தம்? இப்ப பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இப்ப என்ன செஞ்சுன்னா ஊரே லவ் பண்ணுது. ஊரே லவ் பண்ணுது. ஆதி ஆமத்தில் நடந்தது எங்க வருது? இப்ப நடக்குது. கூட்டத்துல பாக்குறான் அவன் இந்தா முஸ்லிமா என்னன்னு தெரியாது. அதை பார்த்தோன்னு அந்த பிள்ளை நல்லா கொடுக்கணும்னா ஆயப்பம் பேச்சை கேட்கறது, வண்டி எடுத்து ரவுண்ட் அடிக்கிறான். அதுக்கு சரி சூழ்நிலை சந்தர்ப்பம் அமையும் போது என்ன இருக்குது? அப்ப பிறந்ததுங்கிறது அப்துல் கலாம் அடிக்கடி சொல்வார். என்ன சொல்வார்? பிறந்தது ஒரு படைப்பா இருந்தால் இறப்பது ஒரு சாதனையா இருக்குன்னு சொன்னார். பிறந்தது ஒரு படைப்பு, இறந்தாக்கா அவன் ஒரு சாதனையில சாகணும். இல்லாட்டி சும்மா செத்தானா அவன் மனுஷனுக்கு லாய்க்கு இல்லாதவன். அப்துல் கலாமுடைய வாழ்க்கை புத்தகத்துல எல்லாமே படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்வார். அவர் பேப்பர் போட்டாரு, ஐயன்ட்ட உட்கார்ந்தாரு, எல்லாத்திலையும் உட்கார்ந்தாரு, எல்லா மதத்தோட சேர்ந்து இருந்தாரு, எல்லாத்தையும் இருந்தாரு. ஆனா அவர் உலகத்தை நான் எப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கடைசியில சொன்னாரு, என்கிட்ட ஒண்ணு இல்ல, எல்லாம் உதறிட்டு போனாரு. இயேசு சொன்ன வார்த்தை அவர் சொன்னாரு. அவர் வீட்டுல இருந்து வரும் பொழுது 2 சூட்கேஸ் மட்டும் வந்து அந்த சூவில போட்டிருக்க செருப்பு மண்ணை கூட என்ன செஞ்சாரு? தட்டி விட்டுட்டு வெளியே வந்தாரு. ஏன்னா எனக்கு பூமியில எது சொந்தம் இல்லை. அப்ப இயேசு சொன்னார், எனக்கு பூமியில எனக்கு எது சொந்தம் இல்லை. எனக்கு சொந்தம் இருந்தா எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கும். இயேசுக்கு பொண்ணு கிடைச்சிருக்கும், கிடைச்சிருக்காதா? இன்னும் இயேசுன்னு பேர் வச்சுட்டு 7 பொண்ணு பார்க்கிறான். மாப்பிள்ளை பேர் என்னங்க? இயேசுங்க. அப்ப பிறந்தது நான் சரியா? முன்னாடி சிந்திக்க, பிறந்தது சரியா? இன்னைக்கு எப்படியோ பிறந்திருக்கோம். 10 மாசம் சுமக்கிறோம், 12 மாசம் சுமக்கிறோம், 5 மாசம் சுமக்கிறோம். நேற்று வாட்ஸ்அப்ல ஒரு பார்த்துருந்தேன் 12:15 மணிக்கு. ஒரு உருவம் நல்லா இருக்குது. அந்த உருவத்தை ஒட்டி 6 காலு, தலையில 6 காலு அப்படியே இருக்கு. அந்த புள்ள படுத்து அந்த பிள்ளை எப்படி தூக்க முடியும்னு எனக்கு அதான் ராத்திரி பூரா யோசனை. அதை பார்த்த பிறகுதான் எனக்கு வசனமே வந்துச்சு. நான் பிறந்தது சரியா இருக்கனாலதான் கை காலில் அப்படி இருக்குது. எனக்கு இதை இப்படி இருந்து என்ன செய்வாங்க? என்னை கூப்பிடுவாங்களா? நொண்டி வரப்போக்காது. நம்மளுக்கு பேர் என்ன இருக்குது? அப்ப பிறந்தது ஒரு சரியாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். நிக்கோதேமஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். நான் படிச்சதுதான் சொல்றேன். நிக்கோதேமஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லு. யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிக்க வேண்டாம். நிக்கோதேமஸ் சொல்றாரு, இயேசுட்ட வந்து நான் எதுக்கு கேட்கிறாருன்னு, மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை 3வது. மேல படிக்கும், மேல வசனத்தை படி. வந்து ரவி அறிந்திருக்கிறேன். இப்ப நம்மளாம் எதுக்கு பிறக்கணும்? பிறந்துட்டோமா? அப்ப பிறந்தது சரியா? பிறந்தது சரியா? நிக்கோதேமஸ் மாறினாங்க. நிக்கோதேமஸ் மாறினா.
அப்ப நான் பிறந்தது சரியா தப்பா? சரியா தப்பா? அதனால முஸ்லீம்ல பாத்தீங்கன்னா புள்ள பிறந்தா அழுவன்னு சொல்லுவாங்க. பூமியில ஒரு பாவம் பிறந்துருச்சு, இந்த பாவத்தை சரி செஞ்சு அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, எவ்வளவு காரியம் செய்யறாங்க. ஆனா செய்ய முடியல. அப்ப பிறப்புங்கிறது ஒரு பெரிய காரியம் இல்ல, பெரிய ரிஸ்கான காரியம். அதனால பிதாவானவர் தண்டனை கொடுத்தது, நீ பிள்ளை பெறும் பொழுது வேதனையோட. ஏன் வேதனைன்னு சொன்னாரு? வேற புள்ள வச்சிருக்க வேதனை. எல்லாரும் அப்படி புள்ள இருந்தா எல்லாரும் புள்ள பெற்றுக்குவாங்க. 7 புள்ள சொல்லுங்க பாப்போம். அந்த புள்ளையினால உனக்கு வாழ்க்கை பூரா வேதனை என்று சொல்லிவிட்டு போயிட்டாரு. என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? இருக்குமா இருக்காரு? கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் பிரச்சனை, கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் பிரச்சனை, வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை, வெளியே போனாலும் பிரச்சனை. அந்த பிள்ளைனால என்ன இருக்கு? ஆயப்பனுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? இததான் பிதாவானவர் ஏவாளுக்கு சொன்னார், நீ என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை, அந்த கேட்காதனால பாவத்தை செய்தாய். அந்த பாவத்துல பிறக்கக்கூடிய பிள்ளை என்ன இருக்குது? ஏவாள் எத்தனை புள்ள பெற்றாலும் அத்தனை பிள்ளையும் பாவமா இருக்குமா இருக்காதா? பாவமா பெற்றாலாம்? பாவம் பெற்றாலாம்? பாவம் பெற்றாலாம் பெக்கலையா? பாவமா தான் பெற்றாலாம். 4ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 4, 7, 8 படிச்சிருங்க. மேன்மை இல்லையோ? என்ன செய்யறாங்க? முதல் பிள்ளைய காயினை உண்டாக்கும் பொழுது ஏவாள் தவறு செய்ததுனாலதான் காயினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? என்ன இருக்குது? அதுக்கு அடுத்த ஒரு பிள்ளை யாரு பிறக்கிறா? ஆபேல் பிறக்கும் போது ஆபேல் சுத்தமானவனா கெட்டவனா? சுத்தமானவனா. அப்ப அது யார் வயிற்றுல பிறக்கிறான்? அதே ஏவாள் வயிற்றுல. அப்ப பிறந்தது சரியா இருந்தா பெற்கிறது சரியா இருக்கும். பிறந்தது சரியா இருந்தா பெற்கிறது சரியா இருக்கும். அப்ப காயினும் ஆபேல் இருக்கும் பொழுது அவங்க 2 பேத்துக்கு யாரு சொல்லி கொடுத்தா? அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? யாரு கெட்டது அம்மா அப்பா சொல்லி தர இல்ல. ஆனா உலகத்துல சுத்தி வரும் பொழுது கெட்டது நல்லதுல யாரு பாக்குறா? பிள்ளைங்க பார்த்து கெட்டுக்குது. அப்ப பிள்ளைகளை வெளியே போறப்ப நம்ம கண்ணை கட்டி அனுப்ப முடியுமா? எல்லாம் முத்தி மோதி ஒரு முடிவுக்குள்ள வரும் பொழுது சொல்ல, நீ என் வயிற்றுல பிறக்காமைய சொல்லுவோமா சொல்ல மாட்டோம். எப்ப எல்லாம் வளர்த்து இப்ப ஒரு வயசுல இப்ப வளர்க்கறதா எவ்வளவு சிரமம் தெரியுங்களா? பிள்ளை பெத்து போட்டுறோம். அது ஏன் சொல்ல பால் கேட்டு அதான் குடிச்சிட்டு போயிருதா? அது கஞ்சி கொடுத்து அதை கொடுத்து அழுத்துக்கிட்டு ஏன் அழுவுற? அதை அப்பதான் ரொம்ப அழுவா. ஏன் அழுவுறேன்னா ரொம்ப அழுவான். இதெல்லாம் அனுசரிச்சு 1-2 வயசுல என்னால மேய்க்க முடியல. இவ்வளவு 20 வயசு வரைக்கும் நான் எப்படி மேய்க்க முடியுமா? அப்ப ஏவாளுடைய வாழ்க்கை ஆதாமுடைய வாழ்க்கை ரெண்டுமே வேற. அதான் சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்றாரு. என்னங்க? நல்ல பொறுமையா படிங்க. உனக்கும் இல்ல கொஞ்சம் பொறுமையா வரும். உனக்கும் போட்டிருக்கா, உனக்குன்னு போட்டிருக்கா. உனக்கும் அப்ப பன்மை தெரியுங்களா?
என்ன இருக்குது? அப்ப ஒரு பெண் ஒரு ஆணை தான் விரும்பணும். என்ன ஆணை? ஆனா வேதம் சொல்லுது, உனக்கும் இந்த பன்மை வரும் பொழுது ஏவாடு எத்தனை சேர்ப்பு இருந்துச்சு சரியா? அப்ப இதுதான் பார்த்தாரு. உடனே தண்டனை கொடுத்தாரு. கற்பனை படும் பொழுது நீ அதான் சொல்வாரு, திருமணங்கிறது லேசான காரியம். ரெண்டு பேருக்கு மனசும் இருக்கு, ஒன்னா இருக்குமா? இருக்க மாட்டேங்குது. இருக்குன்னு தான் கட்டி வைக்கிறோம், ஆனா இருக்க மாட்டேங்குது. நான் எவ்வளவு மூச்சு போட்டுதான் பாக்குறேன். எப்பயாச்சும் ஒருக்கு கோபம் வந்துடுது. என் மனைவி 12:45 படுத்தா. 1 மணிக்கு பேசினா 2:30 மணி வரைக்கும் பேசி கொடுத்தான். நான் நேசிக்கிறேன். ஆனா அவ என்னைய நேசிக்கிறாரான்னு எனக்கு நேசித்த என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லாத்தையும் காரணம் அதான் பேருக்கு போய் கேட்டாரு, நீ என்ன அன்பா இருக்கிறாயா? ஒரு மனைவிட்ட கேட்கிற வார்த்தை, ஒரு மனைவிட்ட கேட்கிற மாதிரி என்ன அன்பா இருக்காயா? என் அன்பா இருக்கிறாயா? அவன் என்ன சொல்லிட்டு கடைசியில கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா? நேசிப்பு வேற, அன்பு வேற. ஒவ்வொருத்தரையும் சொல்லியிருக்கு. நேசிப்பு வேற, அன்பு வேற. ஆனா தமிழ்ல மட்டும் தாங்க பிரிச்சு எழுதலாம். இல்லாட்டி மற்ற இங்கிலீஷ்ல எல்லாம் எல்லாத்துக்குமே லவ் 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 தான் போட்டிருப்பாங்க. ஆனா நேசிக்கிறது வேற, அன்பு வேற. 2 தடவை கேட்கிறாரு, என் மீது அன்பு இருக்கா, என் மீது அன்பு இருக்கான்னு. இருக்கியா? 3ஆவது தடவை சொல்றப்பதான் என்ன செஞ்சான்? என்னை நேசிக்கிறாயாங்கிற பொழுது எப்படி இருக்குன்னா, அதுக்கு முழு அர்த்தம் என்ன? கல்யாணம் தான் உன்னை நேசிக்கிறோமான்னு சொல்றோம். என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? முழுமையா என்னுடைய சரீரத்திலிருந்து எல்லாமே உனக்கு தாயா, இது யாருக்கு இல்லைங்கிற ஒரு பெண் இருப்பாளா அப்படின்னு அவ பத்தினி. அண்ணா சொல்றாரு, அப்படி நீ இருந்தாயானா என் ஆடுகளை நீ மேய்ப்பாய். எப்ப சொன்னாரு? அப்ப அப்படிப்பட்ட ஒரு நேசிப்பான ஒரு திருமணம் இருக்குமானால் அதுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை ஒரு பரிசுத்தமாக இருக்கும். மரியாதை தேர்ந்தெடுத்தார். மரியாதை லூக்கா அதிகாரத்துல போட்டிருக்கு. மரியாதை தேர்ந்தெடுத்தார். எதை பார்த்து தேர்ந்தெடுத்தாரு? யூத குலத்துல பிறந்ததுன்னா என்னன்னு, அவள் பரிசுத்தமா இருக்கிறா, அவ எந்த எண்ணமும் இல்ல. ஆனா யோசேப்பு நியமிக்கப்பட்டிருக்காங்க. இருந்த போதிலும் என்ன செஞ்சாரு? தேவன் அவளை நேசிக்கும் பொழுது அவள் சொல்றா, நான் எப்படியா ஒரு ஆண் இல்லாம பிறந்தேன். அப்ப நேசிப்புங்கிறதுக்கு தேவன் எல்லா விதத்திலையும் தருவார். எப்படி தருவாரு? உன் மீது பரிசுத்த ஆவி உன்மேல் நிழல் கொள்ளும் பொழுது கற்பம் பெற்று நீ குமாரனை பெறுவாய். எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், எனக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். யாருக்குங்க அந்த வசனம்? யாருக்கு? நமக்கா இல்ல பிதாவுக்கா? இயேசு யாருக்கா பிறந்திருக்காரு? நாம் யாருக்கா பிறந்திருக்கோம்? அப்ப என் பிறப்பு சரியா? என் பிறப்பு சரியா? பிறப்பு சரியா? சரியில்லை.
இயேசு கிறிஸ்துமஸ் நேரத்துல தான் படிப்பானுங்க. கர்த்தத்துவம் மேல இருக்கா, இருக்கு, எல்லாமே இருக்கும். யாருக்காக இருக்குது? உனக்காக அவர் இருக்கிறார். ஆனா நான் யாருக்காக இருக்கிறேன்? நான் யாருக்காக இருக்கிறேன்? இருக்க முடியுமா? அப்ப பிறந்ததே சரியில்லைன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? ஒழுங்கா இருக்க. அப்போ குடும்பத்தை நான் சரி செய்ய வேண்டுமானால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தாய் தந்தை என்ன? சிம்சன் கதை தெரியும் உங்களுக்கு? இல்ல சிம்சன் கதையெல்லாம் தெரியும். அவன் போய் கேட்கிறான். யார்கிட்ட கேட்கிறான்? பிதாட்ட கேட்கல, தேவதூதர்கிட்ட கேட்கிறான். நான் இந்த பிள்ளைய வளர்க்க நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு எனக்கு ஒரு புள்ள பிறந்தோன்னு புருஷன் கேட்பாளா, இல்ல மாமியார்ட்ட கேட்பாளா, இல்ல தாய்கிட்ட கேட்பாளா? ஒரு பெண், இப்ப இருக்க பெண் யார்கிட்ட கேட்பா? ஆனா சிம்சனுடைய காரியத்திலே பார்க்கும்போது அவன் கேட்கிறான், தேவன்கிட்ட போய் அந்த தேவதூதன் கேட்கிறான், நான் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்? அவன் பெலிஸ்தரை மேற்கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்குது. அவனுக்கு சவரங்கத்தி படாம வளர்க்க. ஆனா வளர்த்தாம வளர்க்கலையா? அப்ப கெட்டு போனது, எப்படி கெட்டு போனது? அப்போ ஒரு பிள்ளைய தன் தகப்பன் தாய் வழியில இருந்துச்சுன்னா அது கெட்டு போகாது. அதை வெளியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? கெட்டு போயிடும். அப்ப கெட்டு போகாம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? போமா, அந்த பிள்ளை வீட்டுக்கு நான் போயிட்டு வரேங்கன்னா நீ விட மாட்டேங்கிற. உருவமா விட மாட்டோமா? போதான் சொல்லுவோம். நம்மள சொல்ல ஒளிஞ்சா சரி போ, அங்க போவோம். அங்க போறப்ப என்ன நடக்குது, என்ன மனசு மாறுது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஓப்பனா பேச போறேன். அத நான் இப்படி பார்த்தமா, பார்த்து என்னை சிரிச்சாமா, அந்த வீட்டுல அம்மாட்ட வந்து சொல்லுமா, சிரிக்கணும். இப்ப கை அலைபேசி இருக்கனால என்ன இருக்குது? நம்பர் வாங்கிட்டு எனக்கு இது பைபிள் அல்ல, எல்லாமே என் மகளுடைய தான். ஓப்பனா சொல்லுவேன், வெட்கப்படுறதுக்கு இல்ல. அப்ப நான் பிறந்தது வாழ்க்கையிலே நான் யாருக்காக பிறந்திருக்கேன்? குழந்தை குட்டி பெற்றுகிறதுனால எந்த லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. ஆனா தேவனுக்கு பிரிய இல்லாத காரியம் செய்கிற அத்தனை பேரும் பிறவாமல் இருப்பதே நலம். வசனம் சொல்லணும். வசனம் சொல்லி என்ன செய்யறது? வசனம் சொல்லி என்ன செய்யறது? இயேசு வசனம் நிறைய சொன்னார். ஆனா உலகத்தை சார்ந்த அல்ல, உலகத்தை பிரித்து வசனங்களை சொன்னார். எப்படி சொன்னாரு? உலகத்தை பிரிச்சு சொன்னார். ஆனா நான் உலகத்துக்குள்ள இருந்து நான் வசனத்தை சொல்லுவேன். ஆனால் என்னாட்ட ஒரு முட்டாளு நான் பிறவாமல் இருப்பதே நலமாயிருக்கும். அப்ப பிறக்கிறதுங்கிறது அதான் நிக்கதோம் சொன்னாரு, எல்லாமே உனக்கு தெரியா, நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும்? மறுபடி பிறக்கணும். அவனுக்கு 50 வயசு 60 வயசு எல்லாம் சொல்றாங்க. மறுபடி பிறக்க முடியுமா? பிறக்க முடியுமா? அவன் கேட்கிறான், நான் திருப்பி தாய் வயிற்றுக்குள்ள போய் பிறக்க முடியுமா? அவன் கேட்ட கேள்வி கரெக்டுங்க, கரெக்டா? ஏன் தாயானவள் பிள்ளைகளுக்கு புத்திமதிகளை சொல்லவில்லை என்றால் அவள் தாய்க்கு இல்லாதவள்.
இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம்லாம் மதத்து கத்திரிக்காட்டு தகப்பண்டு எல்லாம் கொண்டாடுறாங்க. எந்த தகப்பு ஒழுங்கா இருக்கான், எந்த தாயின ஒழுங்கா சொல்லுவோமே. எங்க தெருவில் வந்து பாருங்க, நின்று பாருங்க, ஒவ்வொன்றும் வண்டியில போவோம் தெருல புள்ளுன்னு. எங்க வீடு 8ஆம் தெருவில் ஒரு புள்ள வந்து புதுசா வந்து இவ்வளவுதான் இருக்குது. அது பண்ணிட்டு போற ஸ்டைல எத்தனாவது படிக்கிறது கூட தெரியாது. படிச்சா ஒரு 10வது 11வது படிச்சா படிக்குது. அது போறப்பே அந்த போன் எடுத்து தான் போகும். பிள்ளைகள் எப்படி வளர்க்குறோம்? வேற வழி இல்ல. வித்தாச்சு எவ்வளவு தூக்கி மடியில வச்சுட்டு இருக்க முடியும்? மடியில வச்சுட்டு இருக்க முடியும்? அவளுக்கு 30 வயசு ஆகுது, நான் தூக்கி மடியில் வச்சிருக்க முடியுமா? அவள் என் மனைவிட்ட 8ஆம் அவளுக்கு கோபம் வருது. அவள் தூக்கி மடியில் வைக்க கூட முடியாது. பிள்ளை பிறப்பதை விட பிறக்காமல் இருப்பதே நல்லது. அதுதான் சொன்ன 54 சொல்றாரு. முதல் வசனம் என்ன சொல்லுது? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கழிப்பாரு. எத்தனை தாய்ங்க எனக்கு புள்ள வேணாம், அடுத்த பிள்ளைய நான் திருத்த போறேன்னு போறவ இருக்கா? கல்யாணம் பண்ணோன்னு போறவ இருக்காளா? இருக்காளா? முடியுமா? முடியுமா? வீட்டுல சண்டை போடுறது அர்த்த பிரச்சனை. ஆனா தாய் ஸ்தானத்தை தாய் தான், தந்தை ஸ்தானத்தை தந்தை தான். ஆனாதான் பார்த்தாரு. தாயும் நானே தந்தையும் யார் இருக்காருங்க? 66வது புத்தகத்துல ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுன்னு. அப்ப அவர் பொம்பளையா? அவர் உருவங்கள் எப்படி இருக்குதோ தெரியாது. ஒரு தாய் எப்படி தேற்ற வேண்டுமோ அந்த வார்த்தைகளை கொண்டு தேர்த்தவோ, ஒரு தந்தை என்னத்தை கண்டிக்க வேண்டுமோ அதை கண்டித்துக் கொண்டு இருக்கிறதா ஒரு பிதாவுடைய வேலை. பிதாவுடைய வேலை. அப்ப நான் பிறந்தது சரியா? நம்ம பெறாமல் இருப்பது எப்படி பார்க்கிறோம்? இந்த செய்தியெல்லாம் எடுப்பாங்களா எடுக்கலையான்னு தெரியாது. நேற்று ராத்திரி அந்த உருவத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு இவ்வளவு வசனங்கள் வந்துட்டு இருக்கு. நான் ஒன்றும் எழுதல வரல. ராத்திரி படுக்கிறப்ப எனக்கு இடுப்பெல்லாம் வலி, என் மகள் சொன்ன கால்லாம் வலிக்குதுமா. அவர் காலில் ஒரு இடத்துல சூடா இருக்குன்னு அவர் லைட் அடிச்சு பார்த்தான். என் மனைவி என்ன அதில் எழுதிக்கிட்டு சொல்றான், லைட் அடிச்சு என்ன பேசிட்டு இருந்தீங்கிற. ஏன் வலி அவள்கிட்ட சொல்றேன், ஏன் மனைவி அவ வலியை என்கிட்ட சொல்றான். புரிஞ்சு கொள்ள இல்லாத குடும்பம் தான் இருக்குது. நம்மள வேதத்துல இருக்கலாமா? எதுக்கு சொல்றேன்னா, ரொம்ப நாங்க நேற்று ஊர் கூட லீவ் பேசுறியா, நாளைக்கு பேசுறியா, நான் எப்படி கலந்துக்கிட்டு போறது பாக்குறேன். இந்த இடத்துல நிக்கணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாதான் நிக்கணுங்கிற எனக்கு மென்டாலிட்டி அப்படியே இருந்துட்டு இருக்கு. அவர் உடனே சொன்னார், அடுத்த வாரம் நான் பேசிக்கிறேன், நீ இந்த வாரம் பேச. அது காலைல கடைக்கு வந்தப்ப சொன்னார், நீங்கெல்லாம் பேசுங்க, நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். 54 ஒண்ணு என்னமா சொல்லுது? பிள்ளை பெறாத மலடியே எப்படி பாடுவாங்க? பிள்ளை பெறாத மலடி பாடுமா? ஒரு கல்யாணத்துல ஒரு 10 வருஷம் வைக்காத ஒரு பொம்பளை போனான்னாக்கா அங்க இருக்க சுத்தம் வரணும். வயிற்றுல பூச்சி இல்லை, புழு இல்லை, நண்டு இல்லை, நரி இல்லை.
நண்டெல்லாம் இருக்குதா? நண்டு இருக்கா? இருக்குதா இல்லையா? கல்யாணம் ஆனோன்னா எல்லாத்து வாயிலும் கேட்கறது என்னங்க இருக்குது? எவ்வளவு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணுன்னு கேட்பாங்க. ஒரு வருஷம் கழிச்சு கேட்க மாட்டாங்க. என்ன பிரியாணி தின்னு கூட தெரியாது. மாட்டுக்கறி போட்டானா ஆட்டுக்கறி போட்டா நல்லா இழுத்து தின்னுட்டு வந்திருப்போம். ஆனா ஒரு 10 வருஷம் 10 மாசம் 12 மாசம் ஆனோன்னா என்ன இருக்குது? என்னம்மா கல்யாணம் ஆகி ஒன்னும் டாக்டர்லாம் போய் பார்த்தியா? யார்கிட்ட போய் சொல்லுவோம்? அதனால்தான் மலடிகளே மகிழ்ந்து கழிப்பாரு. ஆனா மலடியா இருக்கவ எப்படி இருப்பா? புள்ள இல்லைங்கிறதுக்கு வேதனையோட இருப்பாளா சந்தோஷப்படுவாளா? வேதனையோட இருப்பா. ஆனா வேதம் சொல்லுது அவ சந்தோஷப்பட வேண்டும். அவ பிறந்ததுக்கு இல்லாட்டி வேற பிள்ளைகளை வளர்க்க முடியாதுங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு பாத்துக்கங்க. என் மக 2 பிள்ளை பெற்றுட்டா, நாங்க 2 பேர் வளர்க்கிறோம். நாங்க என்ன வளர்க்கோம்? அப்ப மலடியா இருந்து யார் வளர்க்கிறா? யார் வளர்க்கிறா? நான் ஒரு பிள்ளை பெற்றுட்டு நான் வளர்க்க முடியுமா? ஞானங்கள் வேண்டும். ஞானங்கள் வேண்டும். என்னுடைய தலைப்பை இப்பதான் வரப்போம். இவ்வளவு நேரம் தலைப்பு இல்லாமே ஓடிடுச்சு. என்ன தலைப்பு கொடுக்கலாம்? என்ன தலைப்பு கொடுக்கலாம்? வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9. ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். இருக்கிறது போல அப்ப எப்படி இருக்கணுங்க? திருமணத்துல எப்படி இருக்கணுமா? பொம்பளை நீதி உள்ளவளா இருந்தா புருஷனால எப்படி இருக்கணும்? இருக்குமா? இருக்குமா? ஒரு வீட்டில் நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். எங்கன்னா மேலப்புடுவா ரோட்ல சபைக்கு பேர்த்த பொழுது ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனப்ப நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். உள்ள போனேன். அவங்க மிஸ்ஸஸ் வந்து தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு அவர் ரூம்குள்ள போயிட்டா. புருஷங்க உட்கார்ந்தாரு. என்ன ஜெபம் பண்ண வர சொன்னீங்களா? எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். ஆண்டவரை ஏற்று ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைங்க. என்ன சொன்னா? இதுக்காக நான் ஜெபம் பண்ண வந்தேன். ஆண்டவர் ஏற்று பிரயோஜனம் இல்லை ஜெபம் பண்ண வந்தேன். அவன் சொல்றான் கதை. என் பொட்டாட்டி சரியில்லைங்க. அவ எய்த்து பேசுறாங்க. இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண முடியுமா? எய்த்து பேசாம ஆண்டவரே ஏசப்பா அந்த அம்மாவுக்கு வாய் அடைச்சிருந்தோம் ஜெபம் பண்ண முடியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்றது. என்ன வார்த்தை சொல்லியிருப்பேன்? என்ன வார்த்தை சொல்லியிருப்பேன்? நீ சாப்பாடு செஞ்சிட்டீங்களான்னு கேட்டேன். செஞ்சுட்டேன். என்னன்னு? கோழி குருமாவும் சோறு ஆக்கிட்டியா? 3 கட்டில் போட்டு எடுத்துக்குவான்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சோண்டு போட்டு எடுத்துக்குவோம். அவங்க என்ன ஜாதி என்ன மதம் எனக்கு தெரியாது. நடந்த உண்மை. நான் சொன்னேன் 3 பேரும் பிணைங்க. என்ன 3 பேர் பிணைங்க. என் தட்டை தூக்கி அவன் பொட்டாட்டி கையில கொடுத்தேன். அவன் தட்டை தூக்கி இவன்கிட்ட கொடுத்தேன். இவ தட்டை தூக்கி நான் வச்சேன். கை யார் யார் கைப்பற்றிருக்கு? ஆனா ஏன் தட்டு இருக்குது, என் கைகள்ல. அப்ப சாப்பிடுங்க என்று சொன்ன. இல்ல இல்ல நீங்க கை வச்சுட்டீங்க வேண்டாம். எப்படி இருக்கு பிரிவினை? நீ வச்ச குழம்பு தானம்மா, நீ வச்ச சோறு தானம்மா,
நீ போட்ட கட்டுதானம்மா, நான் கை வச்சோன்னு அதுல என்னம்மா ஒட்டி இருக்கு என்ன கேட்டேன். இல்ல மனசுல ஒரு அந்த மனசை தூக்கி போட்டு சரியா மனச தூக்கி போட்டினா என் தட்டு சோறை நீ சாப்பிடுறேன்னு சொன்ன. உடனே அவர் சாப்பிட்டான். உடனே புருஷன் அவசரத்தை சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு எனக்கு எதுக்குள்ள 2 பேரும் கட்டி பிடிச்சி முட்டை கொடுத்தாங்க. எப்படி இதுக்கு இதான் ஜெபம். இது கையை விரிச்சுட்டு காலை விரிச்சுக்கிட்டு இனிமேல் இந்த வீட்டில் என்ன வரக்கூடாது. அவங்க அப்பயே கண்டிஷன் போட்டாங்க, வாரம் நீங்க வர்றப்பனா என் வீட்டில் தான் சாப்பிடணும். இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கே இவ்வளவு பேச்சு பேச வேண்டியதா. அப்ப நான் நீதிமானா இருந்த என் மனைவி நீதிமானா தேடிப்புடி. ஆதாம நீதிமானா வச்சிருந்தாரு. ஆனா அவர் எலும்புல எடுத்தோன்னே ஒரு நீதி குறைய ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் ஆம்பளைகளுக்கு ஒரு விலா எலும்பு இல்ல, பெண்களுக்கு விலா எலும்பு உண்டு. அப்ப பெண்கள் எப்போதுமே எப்படி இருப்பாங்க? குறைவாதான் இருப்பாங்க, மேல கொண்டு வர முடியாது. ஆனா இன்னைக்கு உலகத்துல எப்படி இருக்கிறோம்? பெண்களை மேல வச்சுட்டு தான் வரோம். பெண்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு பாரு. அதனாலதான் சொன்னா பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணும். ஆனா இந்த இங்க இருக்க ஜனங்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? புத்திசாலித்தனமா அது பெருசா நினைச்சாங்க. பொண்ணுக்கு பூக்கு பூ என்ன செய்யும்? ஒரு நாள் கைப்பட்டாலே போயிருங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கைப்படாம வச்சிருக்க முடியுமா? அத பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வச்சு பாருன்னு தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு பூ வைக்க சொல்லல. அப்ப பொண்ணை எப்படி பார்க்கணும்? பூவா பார்க்கணும். பாப்போமா? பாப்போமா? இதான் உலகம் போயிட்டே இருக்குது. இப்போ போன வாரத்துல பார்த்தேன், யாருக்கும் அனுப்பியிருந்தேன், உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஒரு சாமியார் பேசுனது. இன்னொருத்தர் யாருக்கும் அனுப்புனேன். இன்னும் ஒரு 2030 ஒரு 3 நாடு அழிய போகுதுன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்லாம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அழிக்க போறது உண்மை, ஆனா தேதி மட்டும் தெரியாது. ஆனா உலகத்தை அழிச்சு என்ன செய்வாரு? அழிச்சு என்ன செய்வாரு? புதிய மனிதனாக உண்டாக்க மாட்டாங்க. எஸ்ஐ புஸ்தகம் முதல் அதிகாரம் 66 முதல் அதிகாரத்தை படிங்க. வானம் எனக்கு சிங்காசனம். இது இப்ப இருக்குதா? இப்ப இது இருக்குதா? இது இருக்குதா நம்மள்ட்ட? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. படிங்க. எப்படிப்பட்டது? இப்ப இந்த இடத்துல இருக்குமா? நம்ம எல்லாம் நீதிமானா உட்கார்ந்து இருக்கோமா? உட்கார்ந்து இருக்கோமா? எல்லாமே ஒரு காரியத்துக்கு தான் என்ன செஞ்சிட்டு இருக்கோம். அது ஆர்சியில அப்பயே சொல்லிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா கடன் பூச, ஞாயிற்றுக்கிழமைனா கடன் பூச. நம்ம யார்கிட்ட கடன் வாங்கின பணம் கட்ட மாட்டோம். கடவுள்கிட்ட கடன் என்ன செஞ்சிருக்கணும்? வட்டி முதல்ல கொடுத்துருக்கோமா? அது ஆர்சியில எல்லாம் பார்த்தாக்கா இப்ப 60 செகண்ட்லயே பூச முடிஞ்சிருக்கு. 60 செகண்ட்லயே பூச முடிஞ்சிருக்கு. போவாங்க, 2 தட்டு அடிக்க போவாங்க, பார்த்தா பால் வாங்கிட்டு வரவங்க திருப்பி வந்துடுவாங்க. பூச முடிச்சு வச்சுக்கிறாங்க. என்னத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க? நம்ம எங்கேனாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியே இந்த காதுல ஏறி இந்த காது போயிருக்கு. அங்க என்ன சொல்லுவாங்க? 22 படிப்பாங்க, அதை 2 படிப்பாங்க. ஏன்னா அவங்க ஆல்டர்னேட்டிவா இருக்கும். 5 மணி பூசை, 6 மணி பூசை, 7 மணி பூசை, 8 மணி பூசை, சின்ன முட்டாய் மாதிரி.
நான் என்னுடைய லூர் சாமியார் எங்கள் அப்பா தாலி வந்து பாட்டி மாற்றத்தில் இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், இந்த டைம் அதெல்லாம் போட்டுட்டு காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் ஒரே சர்வீஸாக வைங்க. போடா எவனுக்குடா கால் வலிக்கு, நீ பாட்டு நீ உன் கதை சொல்லிட்டு போற. இப்போ யாருக்கு சுயம்? அவங்களுக்கு சாமியாருக்கு ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது. வெளியே ஊழியத்துக்கு போறாரு, அவர் எவ்வளவு நேரம் பேசுறாரு? 2 மணி நேரம் பேசுற, 3 மணி நேரம் பேசுறேன்னு சொல்றாரு. அவருக்கு இருக்கிற கால அது சாமியானுக்கு இருக்குமா இருக்காதா? இல்ல ஒரு ஊழியர் இருக்குமா இருக்காது? அப்ப நான் பிறந்தது எப்படி இருக்கு? ஒரு நீதிமானாய் பிறந்த கால்வலி தெரியுமா? கால்வலி தெரியுமா? அப்ப நம்ம எந்த இதுலயுமே நம்ம சேர்த்திய இல்ல. ஏதோ தெண்டத்துக்கு படுத்து, தெண்டத்துக்கு வளர்ந்து, தெண்டத்துக்கு வந்து உட்கார்ந்து, தெண்டத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, தெண்டத்துக்கு அப்பரசம் கொடுத்து, இப்ப என்ன இருக்குது? எல்லாமே தெண்டமாவே போயிடுச்சு. ஆனா அவன் பரலோகத்துக்கு போக கருத்தரப்பு நினைக்கிற பெருமா. அதே நிக்கோதாம் சொல்லி கேட்டான், இந்த பரலோகத்துக்கு போறது பத்தி தான் கேட்டான். நீ தேவகுமாரன் தெரியும், அற்புதம் தெரியும், எல்லாம் தெரியும், நான் மறுபடி பிறக்கணுமா? எப்படி தாய் வயிற்றுல பிறக்க முடியுமா? அதுக்கு ஒரு சொன்னாரு, ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பாவினான்னு தெரியுமா? ஆவி என்ன? ஆவி என்ன? ஆவி அந்த காலத்துல பரிசுத்த ஆவி அல்ல. நிக்கோதாம்ஸ் இருந்த காலத்துல பரிசுத்த ஆவி அல்ல. இயேசுடைய ஆவி நிக்கோதாம்ஸ் சொல்றாரு, ஆவினாலும். அப்ப இயேசு நான் சொந்த ரட்சகர், அவருடைய ஆவி யார்கிட்ட இருக்கணும்? என்னிட்ட இருக்கணும். அப்பதான் நான் நீதிமானாய் மாற முடியும். இப்படி இந்த ஆவி எனக்குள்ள வரும் பொழுது, ஜலத்திலே நான் இறங்கும் பொழுது மேலிருந்து குரல் கொடுப்பார், என் நேசகுமாரன். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க? எடுத்தவங்களுக்கு எல்லாம் எத்தனை பேர் வந்திருக்கு? எத்தனை பேர் வந்திருக்கு? என் மனைவிக்கு வின்சென்ட் பிரதர் வச்சார் ஞானஸ்தானம் கொடுக்க போறப்ப கண்ணை மூடிட்டு தேவம் பண்ணார். இது பேரு சகாயராணின்னு போட்டிருக்காங்க. சகாய மாதாத்துடைய வம்சாவளியால் வந்து பிறந்த புள்ள எல்லாத்துக்கும் சகாயம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு பேர் என்ன இருக்கு? சகாய ராணி. சகாயம் தெரியுமா? சகாயம் என்ன அர்த்தம்? விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறதா சகாயம். அந்த பேர் இவளுக்கு வச்சிருக்காங்க டூர்சாமி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த பேருக்கு அவளுக்கும் ஆனால்தான் அப்பயே பார்த்துட்டான். என்ன பார்த்துட்டான்? அந்த ஆளு அவனுக்கு சகாயராணி வேணாம், அண்ணாள்னு வச்சு கேட்டான். மலடி பேரை எங்க வச்சுனா என் பொட்ட சொல்ல அவளே கேளுங்க சொல்லுவான். நான் போய் கேட்டேன், என்ன பிரதர் என் மனைவி சகாயராணி போய் அண்ணான்னு வச்சு. கடவுள் பேசினாரா? ஏன்னா அப்ப குழந்தைக்காக நான் கதை சொல்லிட்டு இருந்தேன், குழந்தை இல்லைன்னு. ஆனா குழந்தை இல்லாத பேர் என்ன இருக்கு? அதுக்கு அவளுக்கு பேர் என்ன இருந்துச்சு? இப்ப நான் ஒரு நாள் கூட அவளை அண்ணான்னு அப்ப பேர் வைக்கிறது சரி. ஏசுனா பேர் வச்சாங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னாங்க? இயேசுக்கு என்ன பேர் அர்த்தம் சொன்னாங்க? அப்ப அதான் பைபிள் படிக்கிறது வேஸ்ட். இயேசுனா என்ன அர்த்தம்? படி சீக்கிரம். என்ன இருக்கு? இயேசுக்கு பேர் என்ன இருக்கு? சகல பாவங்களை நீக்கக்கூடியவர். அது அந்த ஆவிதான் நிக்கோதேமுஸ்கிட்ட வரணும். அவன் பாவத்துல பிறந்து இருக்கான். அப்ப இயேசுடைய ஆவி நிக்கோதேமுஸ்குள்ள வந்துச்சுன்னா அவன் பாவம் செய்ய வேண்டியதுல யோர்தான்ல நனைஞ்சானாலே இப்போது அவன் மேல போயிருப்பான். அப்ப நம்ம இப்ப நம்மள்ட்ட இயேசுடைய ஆவி என்றதுக்கு அவன் ஒரு அடியா சொல்லுங்க. இயேசுடைய ஆவி என்றதுக்கா
இருக்கா? இயேசுடைய ஆவி இருக்கா இல்லையா? இயேசு பிறந்த பின்புதான் பரிசுத்த ஆவியே வருது. நல்லா கேட்டுக்கங்க. இயேசு பிறந்த பிறகுதான், எப்ப மரியாள் மேலே நிழல் கொண்ட பிறகு அது வழியாக பிறந்த இயேசு மேலதான் பரிசுத்த ஆவி வருது. எப்ப வரும்? இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டானால்தான் எனக்குள்ள இருக்க ஆவி. அதே யோவான் சொல்வார், நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் உங்களோடு இருக்கிறபடி. புருஷன் கூட நம்மளோட இருக்க மாட்டான், பொட்டாட்டி நம்மளோட இருக்க மாட்டான். அவர் சொன்னார், உங்களோடு இருக்கும்படி ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு எப்ப அனுப்ப போறாரு? இந்த ஆவி மேல போனோன்னு நமக்கு அவரை சொந்த இரட்சகரை ஏத்துக்கிட்டா எனக்கு யாருடைய ஆவி வந்திருக்கும்? எத்தனை பேத்துக்கு வந்திருக்குங்க? எத்தனை பேத்துக்கு வந்திருக்கு? பவுலடியான் சொல்றான், 1 படிக்க வேணாம், அதுல சொல்றான், நான் அகால பிறவியாய் பிறந்த நான் எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்து அந்த ஆவியில என்னை மாற்ற செய்தார் என்று சொன்னான். நிக்கோதேமு யோசனை பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் அவன்கிட்ட இயேசுகிட்ட ஒண்ணும் கேட்கல, போயிட்டான். அவன் என்ன செஞ்சான்? கடைசியா என்ன செஞ்சான்? வெள்ளை துணியும் வேலையும் வாங்கிட்டு இயேசு செஞ்சதை என்ன செஞ்சிட்டான்? அடக்கம் பண்றதுக்கு வரணும். அப்ப எத்தனை ஆசாரியன் பார்த்திருப்பான்? ஆசாரியன் எத்தனை பேர் பார்த்திருப்பான்? அவனப்பா இயேசுல சேர்ந்தாலே கொல்லுன்னு சொல்றவப்ப நிக்கோதேமு எவ்வளவு தைரியம் போயிருப்பான். அப்ப பாவம் என்கிட்ட இருக்குதா? படிச்சிருக்க யோவான் 3 சீக்கிரம் படிச்சிருந்தேன். யோவான் 3ஆம் அதிகாரம். பிள்ளைகளே, வஞ்சிக்கப்படாதீர்கள். இப்ப என்னட்ட வஞ்சிக்கிறவங்க தயவு செய்து சொல்லிருங்க. நீங்க உங்களுடைய பிரசங்கங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நான் நிறைய தடவை சொல்றேன். நான் உள்ளதுன்னு சொல்லிட்டு போயிருவேன். என் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும் சரி. நாளைக்கு அடி வாங்குறது நாங்க தான். செய்யப்படும். பிள்ளைகளே, வஞ்சிக்கப்படாதபடிக்கு இருக்கிறது போல என்னங்கிறது யாரு? அப்ப நான் நீதி உள்ளவனா இருந்தா பொண்ணை பார்த்த உடனே அவன் நீதியா இருக்கிறானா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? நீதி இருக்கவனுக்கு தான் தெரியும். அதனாலதான் இந்த விபச்சாரிகிட்ட போய் நிற்பாரு, நின்று சொல்வார், என்னுடைய நீதிக்கும் உன்னோட நீதிக்கும் சம்பந்தம் இல்ல, உன்னை கொன்றவங்கள யார் வரலையா என்று சொன்னார். அப்ப நானும் உன்னை ஆக்கினைக்கு உட்படுத்த மாட்டேன், இனி பாவம் செய்யாது. அவ பாவம் செஞ்சிருப்பாளா? போடல. அப்ப அவளுக்கு முன்னாடி யார் வச்சிருப்பா? அவளோட உறவு கொண்டு வச்சிருப்பாளா, இல்ல இந்த வார்த்தை சொன்ன இயேசு முன்னாடி வச்சிருப்பாளா? இப்ப நம்ப வச்சிருக்கோமா? அடுத்த கேள்வி, நம்ப வச்சிருக்கோமா? புருஷனை வச்சிருக்கோமா? பிள்ளைய வச்சிருக்கிறோமா? இல்ல இயேசு நம்ம முன்னாடி வச்சிருக்கோம்? அவ்வளவு ஒண்ணு சொல்லிட்டோம். எனக்கு முன்னாடி யார வச்சிருக்கேன்? கட்டிக்கா, இங்கவா, அதை செய், இதை செய். சார், அதை போய் வாங்கிட்டு வாமா. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா யாத்திரம் 14 சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக. யாருக்காக? அப்ப அதை செய்யறாரு. அப்ப யார நான் முன்னுக்கு வச்சிருக்கணும்?
இப்ப வச்சிருக்கோமா? நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் இருக்க யார்கிட்ட போய் சொல்றோம்? யார்கிட்ட போய் சொல்றோம்? பாக்குறவங்க, ரோட்ல போறவங்க, வந்த மருமகளா ஒண்ணுமே சரி, தேடி தேடி பார்த்து கல் சரியா கொண்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ அங்கிட்டு போய் சொல்லுவான், என் மாமியார ரொம்ப ஓட்ட வாங்க, அது கண்ட இடத்துல கண்டதை சொல்லிட்டு போவோம். ஆனாதான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு அழகியா. நான் பிறந்தது சரியா? ஏன் சொல்லிட்டே இருக்கேன்னா, நானே இன்னும் சரியா இல்ல, எப்ப சரியாக போறேன்னு எனக்கும் தெரியல. எனக்கு ஆயுசு நாட்கள் என்ன எழுதி வச்சிருக்கான்னு தெரியல. இன்னைக்கு நான் செத்தா கூட அவருக்கா நான் பிறந்தானா என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. படிச்சோம், யோவான் படிச்சோம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம், அது அடுத்த வருஷம் படிச்சோம். என்னங்க யாருங்க? இப்ப என்கிட்ட யாரு இருக்கா? யார்கிட்ட பிறந்திருக்கோம்? பிசாசிட்ட பிறந்துட்டு ஒரு சபையில உட்கார்ந்தா, நம்ம அடிக்கடி சொல்றோம், ஒரு சேர் காலியா இருந்தா அங்க சம்மனஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அங்க சம்மனஸ் நிச்சயம் அவசியம் இருக்காது. ஏன்னா பக்கத்துல இருக்கிற பிசாசு இருந்து அது பக்கத்துல எது உட்கார்ந்து இருக்கும்? ஒரு பரிசுத்த உட்கார்ந்தா பக்கத்துல உட்காரும். ஏகாம் பொருத்தம் எப்போது இருக்க. படிச்சு கொடுத்துருக்கோம். எப்ப முதல்ல? ஏதன் தோட்டத்துல. எப்ப? நல்லா கேட்டுக்க. இப்ப அப்படியே கைய வச்சுட்டு அந்த இடத்துக்கு போங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு போங்க. என் மகன் ராத்திரி தான் சொன்னேன், இப்படி வேலை வாங்குறியம்மா, நாளைக்கு காலையில் நான் என்னக்கம்மா பேச போப்பா, ஏதாச்சும் பேசணும். உனக்கும் பிரிக்கும். என்ன சொல்றாரு? இன்னைக்கு தலைப்பு வித்து தான். என்ன இருக்கு இன்னைக்கு தலைப்பு? வித்துனா வித்துனா விதை. வித்துனா விதை. விதை எப்படி ஆகும்? விதை எப்படி ஆகும்? இது ஒரு செக்ஸா இருந்தாலும் செக்ஸா எடுத்துக்காதீங்க. ஆணிடம் இருப்பது விந்து. ஆணிடம் இருப்பது விந்து, பெண்ணிடம் இருப்பது வித்து. அந்த ஆணிடம் இருக்க விந்து பெண்ணிடம் போகும்பொழுது அது ஒரு சீடாய் மாறுகிறது. அதனாலதான் சொல்வாரு யோவான் 14:30 சொல்வாரு, நல்ல மணிகள் நிலத்தில் விழுந்து கனி கொடுக்கும்னு சொல்றாரு. அப்படிதான் போட்டிருக்காரு. யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. மேல பேசி பார்க்கணும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அதுல வரும் பாரு. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அப்ப ஒரு ஆணுடைய விந்து ஒரு பெண்ணுகிட்ட போகும் பொழுது அது என்ன ஆகுது?
கருவாகுது. அதுக்கு உதாரணத்துக்கு முட்டை எடுத்துக்கலாம். முட்டையில மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் ஒட்டி இருக்கா? ஒட்டி இருக்கா? ஒட்டது எது ஒட்டி இருக்கு? மேல் மேல் ஓடு. நல்லா கேட்டுக்குங்க, அதுக்கு பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கார். மேல் ஓடு பிதாவை குறிக்கிறான். என்னது குறிக்கிறான்? பிதாவை குறிக்கிறான். அந்த விந்தும் அவள் பெண்ணுடைய கருவுல போகும் பொழுது கருவாகணும்ன அந்த பரிசுத்தாவி எப்படி இருக்குது? வெள்ளை கருவு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வெண்மையா இருக்கும். அப்ப பிதா பரிசுத்தாவி அதுல பிறக்கக்கூடிய பிள்ளை எப்படி இருக்கணும்? நல்லா வெட்டி திங்கிறமே, சப்ப வேணும் சவர வேணும்னு திங்கிறமே. அப்ப மேல இருக்கிறது வெள்ளை, உள்ள இருக்க வெள்ளை கருவு வெள்ளை, ஆனா நம்ம மட்டும் மஞ்சளா போயிட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை பிறப்பு எப்படி படிச்சிருப்பான்? விசாசான பிறப்பு படிச்சு சீக்கிரம் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறான். அழிக்கும்படிக்கு யாருக்கு அழிக்கப்பட்டாரு? யாரு அழிக்கும்படி? அப்ப யாரு? இப்ப நம்ம பிசாசால பிறந்த யாரு அழிப்பா நம்மள? அப்ப நம்மளோட சிந்தனை அடுத்தது படிங்க. அடுத்தது அப்படியே படிச்சிருக்கு. நல்லா கேட்டுங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவருடைய வித்து என்கிட்ட இருக்க என்ன வித்து இருக்குது? என்ன இருக்குது? என்னங்க இருக்குது? என்கிட்ட இருக்க வித்து பிதாவுடைய வித்தா இல்ல உலகத்தை சார்ந்ததா? அப்ப நான் பிறந்தது சரியா? பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்துல கொஞ்சம் சீக்கிரம் படிங்க. அவர்கள் போஜனம் பாருங்க, இயேசு எல்லாத்துக்கும் போஜனம் கொடுக்கிறார். யாருக்கு? அப்ப நல்லவன் இருக்கான், கெட்டவன் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? அந்த 12 பேர்ல எப்படி இருக்கான்? நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கானா இல்லையா? படிமா அந்த வசனத்தை படி. பண்ணுகையில் என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாரு? அப்ப திங்கிற சோத்துல சொன்னால அவன் மாறினானா? மாற முடிஞ்சிச்சா? படிப்பான். மெய்யாகவே சொல்லுகிறேன், ஆண்டவரே தொடங்கினார்கள். இயேசுவை யாரு காட்டி கொடுக்க போறா? இப்ப நம்ம யாரு? காட்டி கொடுக்க ஜாதி தானே. காட்டி கொடுக்கிற ஜாதியா இல்லையா? எங்கெங்க போறீங்க? நாங்க பைக்குள்ள இருக்கோங்க. இப்ப ஏழிமலை கொஞ்ச நாளா அதிகாலை ஜெபம் இருக்குது. அதுக்கு ஒரு 2 அம்மா போகும். நான் தண்ணி ஊத்துறப்ப மேல விட்டுருச்சு. நம்மளுக்கு நான் வெளியே தண்ணி ஃபுல்லா ஊத்திக்கிறேன். பார்த்து ஊத்துக்கிறதா? நான் பார்த்து தாங்க ஊத்துன்னு நீங்க பார்க்காம வந்துட்டீங்க. இல்ல நாங்க சர்ச்சுக்கு போறோம். அப்படி சர்ச்சுக்கு போறதுன்னு அப்பதான் அவங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். இது அழுக்காயிருச்சு, உள்ள நல்லா இருக்கான்னு கேட்டேன். இப்ப பாட்டியம்மா அந்த பாட்டி ஒண்ணு கேட்டுச்சு,
நீங்க யாருன்னு கேள்வி என்ன கிடைச்சு? அடுத்த கேள்வி, இல்லம்மா நீ தண்ணி பட்டுச்ச அதுக்காக நான் சொன்னேன். இல்ல, அப்ப அது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போச்சு, ராத்திரிலாம் எங்க வீட்டுல பிரச்சனைங்க, அதுக்காக காலையில ஏஞ்சி அப்ப குடும்பங்கிறது ஒரு பிரச்சனை இல்லாம இருக்காது. பிரச்சனை இருக்கதா செய்ய, அது மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிசாசும் பரிசுத்தாவி ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தா என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அதனால இயேசு தனிமையா இருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாரு? என்னைக்காச்சும் 12 பேரோட சேர்ந்து படுத்திருக்காரா? சாப்பிட்டது கூட என்ன 12 பேருக்கு கொடுத்துட்டு அவர் இன்னைக்கு வரை என்ன செய்யல? அவரு சாப்பிடல. அப்ப பரிசுத்தங்கிறது பிரிஞ்சு இருக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது? நான் யாரை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? படிச்சது மாதிரி பாவம் செய்கிறவன் எடுகிறவனே காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் என்ன சொல்றாங்க? தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போவார். அப்ப ஒவ்வொரு மேல எழுதியிருக்குமா? எழுதியிருக்காரா? ஒவ்வொருத்தர் மேலையும் என் மேல எழுதிருக்குமா இருக்கா? இதுதான் பெரிய பெரிய ஞானிகள் சொல்றாங்க, பெரிய பெரிய சோசியக்காரர் சொல்றாங்க, ஒரு தலை எழுத்து. என்ன சொல்றோம்? தலையெழுத்து என்ன சொல்றாரு? இயேசுக்கு அன்னைக்கு தலையில எழுதப்பட்டது, நீ போய் எருசலேமிலே பாடுபட்டு சாக வேண்டும் என்பது இயேசுடைய தலையெழுத்து. அப்ப எனக்கு நான் எங்கே சாக வேண்டும்னு எனக்கு தலை, அது நம்மளுக்கு தெரியுமா? இயேசுக்கு தெரிஞ்சிக்க, நம்மளுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் ஒதுக்கிடுவாரு. அது சாகுறப்ப கூட என்ன செஞ்சாரு? தனிமையா தான் போவாரு. அல்ல ஒரு கல்வ வர்றப்ப கூட அவனே என்ன செய்ய, இன்றைக்கு வருவேன்னு சொல்லிட்டு அவனை பிரிச்சுட்டு என்ன செய்யறாரு? தனிமையாக பிதாவோட போனார். பிதாவே என்ன ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இப்ப இந்த ஆவி எங்க வேற போகணும்? எங்க போகணும்? பொண்டாட்டிட்டியா, புருஷன்டையா, பிள்ளைகிட்டயா போகுமா? டாக்டர் கை பிடிச்சி பார்த்தோன்னே இது முடிஞ்சு போச்சுங்க. எப்பங்க முடிஞ்சிச்சு? அது 4 மணி நேரம் ஆயிருக்குமே. அப்ப 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்க ஆவி போச்சுன்னா அது எங்க போயிருக்குன்னு யாருக்கு தெரியும்? அங்க நிக்கிற ஊழியக்காரனுக்கு தெரியுமா? ஆனா அந்த 2வது கல்வனை பார்த்து சொல்றாரு, இன்று என் பரகதியில் இருப்பாயாக. அவனுடைய ஆவி எங்க போகுது? பரகதிக்கு போக போதுன்னு ஒரு இயேசுக்கு தெரியும் பொழுது, இயேசுவை நான் சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டா என்னுடைய ஆவி எங்க போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் 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 எதுவுமே பிசுறு இருக்க கூடாது, முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முழுசிலும் பரிசுத்தம். நடக்கிறதுல, உட்கார்ல, வியாபாரத்துல, எல்லாமே எல்லாத்துலயுமே ஓட்டையை போட்டுட்டு நான் பைபிளை தூக்கிட்டு வந்து அதெல்லாம் சொன்னாலும் போட்டு கோபம் வந்து. அப்ப முற்றிலும் பரிசுத்தமாய் மாறுவோமா? நான் பிறந்ததுக்கு என்ன இருக்குது? பிறப்பு எப்படியோ தெரியாது. ஆனா பவுலடியான் சொல்றான், நான் அந்த ஊருக்கு போக போறேன், என்னுடைய ஜீவன் போகுதுன்னு சொல்றான்னா எழுதிருக்க படிச்சிருக்கீங்களா? மற்ற சீசர்கள் சொல்றானா இல்லையோ, அவன் தைரியமா சொன்னான். எனக்கு அங்க நேரிட போறது எனக்கு நல்லா தெரியுது.
அப்ப நான் என்னைக்கு சாக போறேன்னு ஒரு பரிசுத்தாவி எனக்குள் இருந்தா, இயேசு என் சொந்த ரட்சகரா இருந்தா, இயேசு என் சரீரத்துக்குள்ள இருந்தா, நான் இன்னைக்கு ராத்திரி சாக போறேன் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு போயிடுவான். ஆபிரகாம் சொன்ன மாதிரி, யாக்கோப் சொன்ன மாதிரி செய்வோமா? அப்ப பிறந்தது என்ன இருக்கு? ஒரு சரித்திரம். இன்னைக்கு என்ன செய்வோம்? இன்னைக்கு என்ன செய்யணும்? ஒரு சரித்திரம் படிக்கணும். என்ன செய்யணும்? இந்த உடம்ப மாற்றணும். ஒண்ணு இல்ல. இப்ப இந்த திரை நேற்று எப்படி இருந்துச்சு? நேற்று எப்படி இருந்துச்சு? தகர கொட்டாயா இருந்துச்சு. இன்னைக்கு என்னத்தை மாத்தணும்? யாருக்கா மாத்தணும்? அந்த ஒரு பிள்ளைக்காக இதையே இப்படி மாத்தின பிறகு நீ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டப்ப நீ மாறி இருக்கிறியா? மாறி இருக்கிறியா? இதை இங்கிட்டு கட்டு, 2 பலூனை கட்டு, அதை கட்டு, இதை கட்டு. எதை விட்டு விட வேண்டும்? எதை சேர்த்துக் கொள்ள வேண்டும்? சேர்த்துக்கோமா? எதை விடுவோம்? எதை விடுவோம்? எதை விடலாம்? கொலைசேர் 3ஆம் அதிகாரம் 5 வசனம் 9 வரை படிச்சு என்ன இப்ப சொல்றாருங்க? இருக்கமா, இருப்போமா, இருக்க போறோமா? முத வார்த்தை சொல்லுது, கிறிஸ்து கூட எழுந்தது உண்டானால் என்ன தேடணும்? இன்னைக்கு அவர் என்ன மேலாண்மை தேடினாரு? வீடு வாச புள்ள பொண்டாட்டி தேடினாரா? ஆனா நம்ம எல்லாத்தையும் தேடணும். எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. இப்ப எப்ப செத்தா என் மனைவி காத்திரி சொல்றோம். எல்லாமே அவன் மகிட்ட சொல்லியிருப்பியே என்னென்ன இருக்குதுன்னு. அவன் ஒரு நாள் கூட பைபிள் வந்து சொன்னதில்லை. ஆனா அவன் சொன்னது பூரா பிறந்தது பிறந்தது. நான் சொல்லுவேன் எப்போதும், பைபிள் படிச்சு நாளைக்கு பேசுமா, எனக்கு அது போதும். வீடு வாசலாம் போயிடும். ஆனா வார்த்தை இன்றும் என்றும் நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் தேவனுடைய வார்த்தை ஒன்று மட்டும்தான். அந்த வார்த்தை எவன் இருக்கிறானோ அவன் அவரோட இருந்து கொண்டே இருப்பான். நான் எங்க இருக்கிறேனோ என் சீசர்கள் அங்க வந்து என்னோடு இருப்பார்கள். அவர்களுக்கு வீடை கட்டி அவர்களுக்கு சோறு போடுது. சோறு போட மாட்டாங்க, போடுவாங்க. பரலோகத்திலேயும் சோறு உண்டு, இங்கேயும் சோறு உண்டு. வாசற்படி வந்து கதவை தட்டுக்கிறேன். எவன் ஒருத்தன் திறக்கிறானோ நான் வந்து அவனோட போஜனம் பண்ணுறேன். எல்லாம் போஜனத்துக்கு பெரியதான் இருக்காங்க. படிச்சிருக்கேன், சீக்கிரம் கொலைசேர் சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க. அல்ல நாடுங்கள், ஏனென்றால் என்னங்க எடுத்துக்கோமா. இதான் நிக்கோதேமுஸ்கிட்ட சொன்னாரு, நீ மரிக்கணியா? எங்க மரிக்கணும்? ஒரு தாய் வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்குதுன்னா, நிக்கோதேமுஸ் கேட்டதை இப்ப சொல்ல வரோம். தாய் வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளை செத்ததா இருக்குமா, உயிரா இருக்குமா? நம்ம பார்வைக்கு உயிரா இருக்கு. நம்ம பார்வைக்கு தெரியுமா? டாக்டர் போய் கேட்போம், மூமெண்ட் இருக்கா? ஆனா ஒரு வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளையே நம்மளால ஜீர்ணிக்க முடியலையே. அதனால அவன் சொல்றான், நான் திருப்பி என் தாய் வயிற்றுக்குள்ள போக முடியுமா? மறுபடி பிறக்கிறதுக்கு என்ன வேணும்? அந்த இருட்டான பிளேஸ் வேணும். இருட்டான பிளேஸ் வேணும். வடிவல் சொல்லுவான், என்ன கருவுல சுமந்தங்கிறேன். நான் 10 மாசம் இருட்டுல கிடந்த உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காடி.
பாத்துறீங்க. எவ்வளவு காத்து இல்லாம ஏசி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு எல்லாம் வெளியே வந்தோன்னே என் பேர்த்தி சொல்லுவான், அது ஓடல டாடி தாங்குவோம், அது ஓடாதுமா. மாற்றத்தை மாற்றிக்கொள்ளுங்க. இன்னைக்கு பிறந்தது சரியா தப்பா? மறுபடி பிறக்கலாமா? பிறக்கலாமா? இந்த கொலைசேர் மட்டும் படிச்சிருந்தா அதுல சொல்றாரு, உண்மை சொல்றோமோ பொய் சொல்றோமோ சொல்றாரு. மறுத்தீர்கள். போது ஆகையால் விபச்சாரம், இச்சை, அபயங்களை இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? போட்டுருவோமா? அழுத்தி போடுவோமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்டிகாஸ்ட்ல நகை கட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆனா பட்டுப்புடவை கட்டிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நல்ல புடவை கட்டுவோம். நகை இருக்காது, நல்ல புடவை கட்டிட்டு போவோம். சிபிஎம் போயிருக்கீங்களா? சிபிஎம் போனதுல அதெல்லாம் போய் பாருங்க, ஜான்சன்ல இருக்குது. நகை இருக்காது, எல்லாருமே பேண்டே போட மாட்டான். ஊழியக்காரன் என்ன செய்ய மாட்டான்? பேண்ட் இருக்க மாட்டான், வேட்டி. வேட்டி புல்லங்கு தான், கண்ணங்கரேன்னு இருப்பான். இந்த சட்டை பார்த்தீங்கன்னா ஒரு எடுப்பா இருக்கும். ஆண் பெண் எல்லாமே எப்படி இருப்பாங்க? அவங்க பரலவும் போறாங்களா, நல்லவங்களா கெட்டவங்களா நான் சொல்ல வரல. அவங்க ஒரு கொள்கை எப்படி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம மற்ற சபையில ஆர்சி, டிசி, ஏசில எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஒன்னு 10,000 ரூபாய்க்கு புடவை கட்டிட்டு வந்திருக்கும், ஒன்னு 2,000 ரூபாய்க்கு புடவை கட்டிட்டு வந்திருக்கோம். ஜிமிக்கி மினுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னைக்கே புடவை எடுத்து மடிச்சு வைக்கிற வீடெல்லாம் இருக்கு. ஏன்னா அடுத்த போன வாரம் அந்த புடவை கட்டி நீ வெறுப்பு வச்சுட்டான், ஆனால் நான் இந்த புடவை இந்த வாரம் கட்டிட்டு போய் அவளை வெறுப்பு வச்சுக்கணும். அங்க வெறுப்பு வருமா? எல்லாருமே வெல்ல கேட்க எப்படி இருக்கு? அவங்க நரகத்தையே போட்டுங்க, அது ஐட்டோங்க. அதை பத்தி நான் சொல்ல. ஆனா ஒரு ஒழுங்கு சபையில என்ன இருக்குன்னா ஒழுங்கு இருக்கணும். மாத்தூர்ல நான் என்னோட நண்பரோட ஒரு கான்ட்ராக்டுக்கு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா பேட்டரி செய்கிற கம்பெனி தான். கப்பலுக்கு, பிளெயினுக்கு எல்லாத்தையும் செய்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் அந்த இடத்துல இருக்குது. ஆனா அவங்க ரூல் வந்து எப்படின்னா, ஆப்ரேஷன் கட்டுற மாதிரி வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி மாட்டிடணும். மாட்டிட்டு உள்ள அவங்க ஜட்டி மட்டும் போட்டுக்கிறாங்க. ஃபுல்லா அங்கி, ஃபுல்லா பையி எதுவுமே இருக்காது, கழுத்துட்டு இருக்கும், எதுவுமே இருக்கும். ஏன்னா அவங்க உள்ள இருந்து அந்த பொருள் எதுவும் தூக்கிட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்தாக்க எல்லாருமே, ஓனர்ல இருந்து எல்லாருமே அப்படி வச்சிருக்கோம். அப்ப வாட்ச்மேனை கேட்டேன், இல்லைங்க இங்க தங்கம் வெள்ளியெல்லாம் இருக்கிறதுனால இதை எடுத்துட்டு போயிருவாங்கிறதுக்காக. எங்க வைக்க முடியாது. எதுக்கு இதை சொல்றேன்னா, பரலோகத்துக்கு போற பூமியில இருக்க சொத்தை எடுத்துட்டு போக முடியாது. நல்லா சொல்ற, சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க. யாருடைய கோபாக்கின வருங்க? யாரு மேல? நம்ம மேல. அது ஒத்துக்கிட்டோம்னா சரி, நம்ம மேல வரும். படிங்க. யாரு கூட இருந்தோம்? அவர்களுக்குள்ளே இருந்தோம். இன்னைக்குதான் ஞானம் வந்து என்ன செய்யறோம்? ஞானம் வந்து படிங்க, சீக்கிரம் படிங்க. இப்பொழுதோ என்ன செய்யணும்? அன்னைக்கு விட்டு விடுவோமா? விட்டு விடலாமா? விட்டு விடுவோமா? விட்டு விடலாமா?
எப்ப விடலாம்? எப்ப விடலாம்? அதுக்கு ஒரு 4 நட்சத்திரம் வச்சுக்கலாமா? வேலைகள் நிறைய காரியங்கள் இருந்தது. அதனால நான் பிறந்தது சரியா என்று இவ்வளவு நேரம் என்ன செஞ்சிருக்கோம்? அதனாலதான் ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் சரியில்லை, சரியா இருக்கிறதுக்கு காரணம் உன் வித்துக்கும் ஆவல் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன். அப்ப புருஷன் பொண்டாட்டியா இருந்தா எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். புருஷன் பரிசுத்தம்னா பொண்டாட்டியும் பரிசுத்தமா இருக்கணும். அவ பாவினா நீனும் பாவியா இருக்கணும். அங்க சண்டை வராது. ஆனா உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன். இன்னைக்கு தேவன் நமக்கு நல்ல காரியங்களை பிறந்த நாளிலே எப்படி பிறந்திருக்கணும்? எப்படி பிறந்திருக்கணும்? எப்படி பிறந்திருக்கணும்? வேதம் சொல்லுகிறது. வெளிப்படை விஷயம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனமும் ஒப்பாய் இருந்தது. இருந்தன. நம்ம எப்படி இருக்கிறோங்க? உருவம் எப்படி இருக்கிறோம்? உருவம் வேறங்க, ஆனா மூஞ்சி மனுஷன் மூஞ்சி. இன்னைக்கு 2 வேட தெரிஞ்சிருக்கோம். நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கோம்? வேதமூத்துக்கு வந்துக்கிறோம், உலகத்துக்குள்ளேயும் இருப்போமா? மாத்திக்குவோமா? மாத்திக்கலாமா? 7, 9 படிச்சிருக்கா. அதுவே வெளிப்படை விஷயம் 7 வெளிப்படை விஷயம் 7, 9. இவர்களுக்கு பின்பு பார்த்தபோது கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலும் வந்ததும் வெட்டினாதீங்க. அப்ப சீக்கிரம் செய்யறது நல்லதா? நம்ம சபையெல்லாம் செய்யறது நல்லதா? அப்ப நம்ம சபையில இதை படிச்சிருக்காங்களே, இப்பயே பழக்கப்படுத்தினா தானே தெரியும். செத்த பிறகு வெள்ளை புடவை ஓட்டுவாங்க. புருஷன் செத்துட்டா வெள்ளை புடவை கட்டுவான். அதுக்கு அர்த்தம் இருக்குது. ஏன்? புருஷன் தான் உலகமே போயிட்ட பிறகு நான் வெள்ளை புடவை கட்டுவேன் என்று சொன்ன ஒரு பெண் இருப்பாள். ஆனால் இயேசுக்காக அவர் இறந்து போயிட்டாரு, அவரை நான் மறுபடி பார்க்கிற வரைக்கும் நான் வெள்ளை புடவை கட்டுவேன். எந்த கிறிஸ்தவங்களால் இருக்காங்களா? எந்த கிறிஸ்தவங்களால் இருக்காங்களா? அவங்க இஷ்டத்துக்கு போடுவ, கலர் போட, கத்திரிக்காய் போட, எல்லாமே படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சிரு. பிடித்துக்கொண்டு எங்க முடியாதுங்க? சிங்காசனத்துக்கு முன்பாகவும் கண்டேன். ஆகமட்டு தேவனுக்கும் ஆர்ப்பரித்தார்கள். நம்ம போவோமா? இந்த சரீரம் போவோமா? இந்த இடத்துக்கு போயிருக்கா எனக்கு தெரியல. அப்படியே ஏற்றி நிற்போம். ஏற்றி நான் பிறந்தது சரியா? நான் பிறந்தது சரியா? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிப்பாங்க. இந்த 6வது மாதம் ஒவ்வொரு பர்த்டேக்கும் வீட்டில் ஏதோ ஒன்று கேக் வெட்டுவோம். சரி, போன வருஷம் தான் தப்பு செஞ்சு, இந்த வருஷம் தப்பு செய்யாம நாள் இருப்போமா? சிறு பிள்ளைகளாம் என்னிடம் வாருங்கள்னு என்ன செய்யறோம்? சொல்றோம். சிறு பிள்ளையாய் மாறாதிட்டால் ஒருவனும் பரலோகத்துக்கு வாழ முடியாது. அப்ப எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? ஒரு சிந்தனைகள், ஒரு சிந்தனை சொல்லுங்க. எப்படி இருக்கிறோம்? யோசனை பண்ணி பார்க்க.
நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. சோதரம் ஐயா, சோதரம். நான் மாறாவிட்டால் ஒன்றுமே இல்லையா? கண்களை மூடி கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்க. எவ்வளவு வசனங்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் நான் பிறந்தது சரியா? பிறக்க போறது எப்படி? அப்ப என் பிள்ளைய பிறக்க வைக்கிறது எப்படி பிறக்க வைக்கணும்? நீதியாய் பிறக்க வைக்கணும். மரியாள் பெற்ற மாதிரி நீதியாய் பிறக்கும். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. சொல்லுமா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே, இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. என் சரீரம் உன்னிட வருடத்துக்கு தராவார். நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன மாதிரி ஆண்டவரே, அந்த தாகத்துக்கு மருந்து நீயா இருப்பதற்காய் ஆண்டவரே என்னை மாற்றுவாயா, என்னை மாற்றுவாயா, என் சரீர பாவமான சரீரத்திற்கு பரிசுத்தமாய் மாற்றுவாயா. தேவைப்பட்ட சீக்கிரம் ஜெபம் பண்ணுவோமா? முடிஞ்சாமல் ஜெபம் பண்ணுங்க.
யாரும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, வார்த்தைகளை சொன்னாலும் நான் ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்திருக்கிறேன், என்ன செய்ய பிறந்திருக்கிறேன் எனக்கே தெரியாது ஐயா. நீ கேட்ட வசனத்துல உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் தேவனுடைய வித்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ற இருக்க வித்து எந்த வித்து? பிசாசுடைய வித்தா, ஏவாளுடைய வித்தா, இல்ல தேவனுடைய வித்தா? எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஐயா. நாங்கள் பாவம் செய்வோமானால் பிசாசுடைய வித்தும் ஏவாளுடைய வித்தும் எங்களுக்குள் பாவமாய் மாறுகிறது. தேவனுடைய வித்தாக இருந்தா நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வோம் ஐயா. நாங்கள் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் எங்களுடைய இறப்பு ஒரு சாதனையா இருக்கிறது. ஆண்டவரே, இந்த சாதனைக்காக எங்கள் ஜீவன் பலனை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஒரு சிலாய்க்கத்தை தான், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தான். மகிமைப்படுத்தும் ஐயா, பரிசுத்தப்படுத்தும். நன்மை கிருமை தரக்கூடிய சிலாய்க்கத்தை தருவதற்காக நன்றி கர்த்தா. உலகம் தர முடியாத சந்தோஷமாக ஒருவேளை எங்களோடு பேசும், ஒருவேளை எங்களோடு பேசும். நான் மாறவில்லை என்றால் அவளுடைய சொன்னது போல எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொன்னது மாதிரி மறுரூபமாக இருக்கலாம். ஒரு நொடியில் நீங்கள் பரலோகம் போகலாம். இல்லை என்றால் உங்களுக்கு விதிக்கப்பட்ட இடம் எதுன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்வதற்கு தகுதி கிடையாது. அந்த இடத்துக்கு போக தயாராக இதெல்லாம் மறந்து எல்லாவற்றையும் வேதத்தை நல்ல வாசித்து நல்ல பயனுள்ள வாழ்க்கையாய் மாற்றி குடும்பத்திலையும் சரி உறவுகளையும் சரி ஒரு சந்தோஷ சமாதானத்தை தரக்கூடியது தேவன் சொல்லியிருக்கிறார். நான் உலகத்திலே உலக சமாதானம் இல்லாமல் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று ஒவ்வொரு வீட்டிலையும் வைத்திருப்பதுக்காக நன்றி கர்த்தான். ஆசீர்வதி மகிமைப்படுத்தும். இப்ப இயேசு மூலம் கேட்கிறேன், நல்ல பிதாவே. என் ஆத்மாவே என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை பரவாயில்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாகிய ஐக்கியம் உங்களோடும் அனைவரோடும் பரிசுத்தவான்களோட அடியனோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.